Daily. Taste the Daily. நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். தொடர்ந்து 2 நாட்களாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு 2 மென்டலுங்க என்ன பேசணும்னு தெரியாமல் பேசின்னு புலம்பிட்டு இருக்குங்க. ஃபாதர் அண்ட் சன், அப்பாவும் மகனும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இந்த 2 மென்டல்களை பற்றி தான் சொல்கிறேன். ஆமாம், 2 பேருமே அரசியல் வியாபாரிங்க, 2 பேருமே அரசியல் கூத்தாளிங்க, 2 பேருமே அரசியல் மோசடி தலைவருங்க. களவாணி அரசியல் பண்ணக்கூடிய கரப்டட் பொலிட்டிஷியன்ஸ். இந்த ரெண்டு பேர், அப்பாவும் பிள்ளையும், ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும். என்ன விஷயம் ஓடிட்டுருக்குன்னு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்ம தலைவர் தளபதி இன்னைக்கு சிறப்பாக செயல்படுறார். இன்றைக்கி இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள், பெஸ்ட் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள், ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். எனவே அவர் யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முதலமைச்சர். இந்த ராமதாஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்புமணி ஒரு 10 பேர் வச்சுட்டுக்கிறாரு தைலாபுரம் தோட்டத்தில். தினம் அறிக்கை மாதிரி டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. இவர் தினம் முதலமைச்சரை கேள்வி கேட்பார். ஏதோ மாதத்துக்கு 1 மாதத்துக்கு 2 கேள்வி கேட்டால் சொல்லலாம். இவர் தினம் படிப்பார். அது படிக்கிறது கூட பாவம், வயசு 86 வயசு ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, தலைவரெல்லாம் வாழ்கிற வரைக்கும் கன்னாக இருந்தார். இவர் 86 வயசு ஆச்சு, படிக்கிறார். ஏதோ கிறுக்குத்தனமாக பைத்தியகாரத்தனமாக எவனோ அறிக்கை ரெடி பண்ணித்தரான். பைத்தியகாரத்தனமாக எவனோ அறிக்கை ரெடி பண்ணித்தரான். அந்த அறிக்கையை இந்த பெரிய மனுஷன் ராமதாஸ் படிக்கிறார். என்னென்னவோ ஒரு கேட்டுனே இருப்பார் ஆச்சுங்களா. ஒரு 2 நாளைக்கு முன்னால் இவர் ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறார். அந்த அறிக்கை குறித்து தலைவர் தளபதி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு வரார் தளபதி. போகும்போது, சார் தளபதி என்ன சொல்லுங்க அண்ணன், இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு அதானி வந்தாராமே, எதுக்கு வந்தார் அவர் அப்படின்னு பாட்டாளி கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் கேட்குறாரு. அதானி அவங்க வீட்டுக்கு என்னத்துக்கு போனார், அதை சொல்லணும்னு. உன்னை தளபதி யதார்த்தமாக சொன்னார். அவர் ராமதாஸ் தான், வேறு வேலை வெட்டி கிடையாது, அவருக்கு எந்த வேலை கிடையாது. தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டுனே இருப்பார். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு போயிட்டார். அவர் சொன்னது கரெக்டு தானே, தளபதி சொன்னது கரெக்டு தானே. தினம் காலையில் ஒரு அறிக்கை, சாயங்காலம் ஒரு அறிக்கை. அந்த ஆள் தெருவுக்கெல்லாம் வரமாட்டார். அங்கேயே அந்த தைலாபுர தோட்டத்தில் உக்காந்துக்கின்னு அறிக்கை மட்டும் வெளியிடுவார். இவங்களுக்கு என்னவோ 50 எம்எல்ஏ இருக்கிற மாதிரி, 30 எம்பி இருக்கிற மாதிரி அறிக்கை மட்டும் வெளியிடுவார். உங்கள் வீட்டுக்கு அதானி வந்தாரமே, என்னத்துக்கு வந்தார், என்ன பேசுனீங்க, என்ன விஷயமும் வந்தார், என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாருங்க ராமதாஸ். ஒன்று தளபதி, அவருக்கு தான் வேறு வேலை கிடையாது. கரெக்டு, தலைவர் தளபதி சொன்னது, முதலமைச்சர் சொன்னது கரெக்ட். அவருக்கு தான் வேறு வேலை கிடையாது. என்ன சொல்கிறது, வேலை வெட்டி இல்லாமல் உக்காந்துக்கிறாரு. யார்கிட்ட பொட்டி வாங்கலாம், எந்தெந்த கட்சிக்கிட்ட பேரம் பேசலாம், அந்த வேலை மட்டும்தான் அந்த ஆள் வீட்டில் பார்க்குறது. தளபதி வேலை வெட்டி இல்லாத உட்காந்துக்கிறார். அவருக்கு எந்த வேலை வெட்டி கிடையாது. அவர் விடுற அறிக்கைகளை அதெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஓகேவா அன்ட்டு தளபதி போயிட்டார். உடனே அவங்க பையன் இந்த பொட்டு மணி, இந்த ஊழல் மணி, இந்த மாங்காய் மணி, என்ன அரசியலில் சராசரி அறிவு கூட இல்லாத ஒரு தற்குறி இந்த அன்புமணி
உடனே அவர் பத்திரிகைகிட்ட பேட்டி கொடுக்குறார். இந்த மாதிரி எங்கள் அப்பா டாக்டர் ஐயா வந்து உங்கள் வீட்டுக்கு அதானி வந்தாராமே, அவர் என்னத்துக்கு வந்தாருன்னு கேட்டால், முதலமைச்சர் கேட்டால் முதலமைச்சர் பதில் சொல்லணும். இல்லை, முதலமைச்சர் இருந்துன்னு அவர் ராமதாஸுக்கு அவருக்கு வேறு வேலை கிடையாது. அவருக்கு என்ன சொல்கிறது, அவருக்கு எந்த வேலை வெட்டி கிடையாது. சும்மா எவனோ எழுதி கொடுக்குற அறிக்கையை அவர் வெளியிடுறாரு. அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியான்ட்டு போகிறாரு. எப்படி எங்கள் அப்பா அப்படி சொல்லலாம்? எவ்வளோ பெரிய தலைவர், இந்தியாவிலே எவ்வளோ பெரிய தலைவர் அவர், இந்தியாவிலே எவ்வளோ பெரிய தலைவர் அவர். 86 வயசாகுது. அவரை உதாசீனப்படுத்திட்டு ஆணவத்தோடு பேசுகிறார் முதலமைச்சர்னு அன்புமணி பேட்டி கொடுத்துட்டு அவர் என்னன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயம் சொல்லிட்டுன்னு. நான் ஒன்று மட்டும் அன்புமணிக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறது, அவர் முதலமைச்சர் வீட்டுக்கு பல பேர் வருவாங்க, அவர் அவங்கள்ட்ட பேசுவார். என்ன சொல்கிறது, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்டலாம் சொல்லணும்னு அது அவசியம் கிடையாது. முதல்ல நீயும் உங்கள் அப்பனும் நல்லவங்களே கிடையாது. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. உடனே ஆணவத்தோடு பேசுகிறார். தலைவர் தளபதி ஆணவத்தோடு பேசுகிறார். அன்புமணி ஆணவத்தினுடைய ஒட்டுமொத்தம் உருவம் யாருன்னு கேட்டால் உங்கள் அப்பா ராமதாஸும் நீ அன்புமணியும் தான். துரோகிங்க எனக்கு 2 பேருமே. தலைவர் தளபதிக்கு ஆணவம்னா என்னன்னு தெரியாது. அது அகங்காரம் ஆணவம் சொல்கிறார் அவர். அது எல்லாரும் தளபதிக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கு எங்கள் அப்பா உதாசீனப்படுத்துறதுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் அப்பா கிட்டக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும். எதுக்கு? ஒன்றும் மரியாதை இல்லாத ஒன்றும் பேசலை. அவருக்கு தான் வேறு வேலை வெட்டி இல்லை, சும்மா உட்காந்து அறிக்கை வெளியிட்டுனே இருப்பார். அதுக்கெல்லாம் தேவையில்லாத அந்த அறிக்கையில் என்னால் பதில் சொல்ல முடியாது, எனக்கு நிறைய வேலை இதுன்ட்டு போனார். அவ்வளோதான், ஒன்றும் மரியாதை இல்லாதெல்லாம் ஒன்றும் பேசலை. அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாரு, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறார் அவர் தேவையில்லாமல் அறிக்கை விட்டால் அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அண்டு சொல்லிட்டு போனேன். அதுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும். அன்புமணி சொல்கிறது வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அன்றைக்கி ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லிட்டு என்னோட பேசுறாரு. நான் சொல்கிறேன், என்னத்துக்கு தளபதி வருத்தம் தெரிவிக்கணும்? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அன்புமணி, நீ உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆளா? தளபதி உங்கள் அப்பா அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா இந்தியாவிலே பெரிய தலைவர். எவன் சொன்னான் உங்கள் அப்பா இந்தியாவில் பெரிய தலைவர்னு? ஒரு வார்டு மெம்பருக்கு கூட லாய்க்கு இல்லாதவர் உங்கள் அப்பா. கிராமத்தில் வார்டு மெம்பர் வருதில்ல, அந்த வார்டு மெம்பரை கூட டாக்டர் ராமதாஸ் லாய்க்கு இல்லாதவர். ஒரு அரசியல் வியாபாரி. பாமக நிறுவன தலைவர் என்கின்ற பேரில் அரசியலில் ஒரு மோசடி தலைவர் உங்கள் அப்பா. அவர்களெல்லாம் அவ்வளோ பெருசெல்லாம் பில்டப் எல்லாம் கொடுக்காதா? இன்றைக்கி அரசியலில் பெரிய ஆல் இண்டியா லெவலில் பெரிய லீடர் யாருன்னு கேட்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் ஒரே தலைவர், உலக தமிழர்களின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொதுவாழ்வில் தூசிப்படாத தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அவர் தான் அரசியலில் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய தலைவர். அதுக்கு அடுத்து எங்கள் எதிர்காலம் மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதுதான் இந்திய அரசியல். உங்கள் அப்பாலாம் டம்மி பீஸு. எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் அன்ட்டு இஷ்டத்துக்கும் அன்புமணி நானோ பேசுகிறேன். அப்படி எங்கள் அப்பா வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எங்கள் அப்பாவை பாராட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி இது இல்லையே. அந்த ஆள் வெளியவே வர்றது இல்லையே. கலைஞர் காவேரி மருத்துவமனைக்கு போகிற வரைக்கும் அவருக்கு தொண்டையில் பைப் போட்டால் கூட அறிவாலயத்துக்கு வருவார், முரசொலி ஆஃபீஸ் போவார். அந்த மாதிரி ஒரு தலைவனெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி தலைவர் கலைஞரோட இதயத்தை தான் இரவலாக பெற்றிருக்கிற தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அங்கே உக்காந்து கலெக்ஷன் பண்ணுறான் அந்த ஆள். என்ன சொல்கிறது, உக்காந்து அந்த ஆள் கலெக்ஷன் பண்ணுறான். எங்கள் அப்பா வந்து மோடியே எங்கள் அப்பாவை புகழ்ந்து பேசுகிறார், மோடியே எங்கள் அப்பாவை பாராட்டுறாரு, பிஜேபி ஆட்சியே எங்கள் அப்பாவை பாராட்டுறதுன்னு அன்புமணி அந்த ஆள் சொல்கிறாரு. நான் அன்புமணி கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கைக்குன்னா என்னன்னு ஸ்பெல்லிங் தெரியுமா? அன்புமணி, யூ நோ வாட் இஸ் ஸ்பெல்லிங் ஆஃப் பாலிசி? நான் படிக்கல, நீ எம்பிபிஎஸ் மவுண்ட் ஃபோர்டில் படித்த. கொள்கைன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? மோடியே எங்கள் அப்பாவை பாராட்டுறாரு, பிஜேபி கவர்மெண்ட்டே எங்கள் அப்பாவை பாராட்டுது. நீ இதே உங்கள் அப்பா ராமதாஸ் கிட்ட பத்திரிகையாளர்கள் மோடி ஆட்சிக்கு நீங்கள் என்ன மார்க் போடுவீங்க? ஏன்னா இவர் மார்க் போடுவார், அப்பப்போ வாதியார் இவர்.
எம்பிபிஎஸ்ஸே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு. அதே ஒரு எஸ்சி கோட்டா, அதை ஃப்ராடு வேலை பண்ணி எம்பிபிஎஸ் படிச்சிருந்து அதை கூட ரத்து பண்ணிட்டாங்க. அந்த நிறைய பேர் தெரியாது, மெடிக்கல் கவுன்சில் அதை ரத்து பண்ணிட்டாங்க. முறைப்படி பார்த்தா டாக்டர்னே சொல்லக்கூடாது. இது வந்து என்ன மார்க் போடுவீங்கன்னு கேட்குறாங்க டாக்டர் ராமதாஸ் கிட்ட. அதுக்கு ராமதாஸ் சொல்கிறாரு, 0க்கு கீழே ஏதாவது ஒரு மார்க் இருந்தால் அந்த மார்க்கு தான் நான் மோடிக்கு போடுவேன், பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போடுவேன். நல்லா கவனிங்க, என்ன மார்க் நீங்கள் போய் அந்த மார்க் போடுவார். 41 42 மார்க் போடுவார் அவர். இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எஸ்பெஷலி ஃபார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அவர் இந்தியா ஹானரபிள் நரேந்திர மோடி 0வோட ஏதாவது கீழே ஒரு மார்க் இருந்தால் சொல்லுங்கள், அந்த மார்க்கு தான் போடுவேன் அப்படின்னு சொன்னா ஆளு இப்போ வந்து மோடி வந்து இவரை பாராட்டுறாராம். மோடி உங்களை காரி துப்பின்னுக்கிறாரு. உங்கள் கூட கூட்டணி சேதோ ஏதோ வன்னியர்பேட்டில் 5-6 எம்பி ஜெயிக்கலாம்னு நினச்சா டெபாசிட்டே போச்சுடா, நீ தோத்தது எல்லாமே என்னையும் தோக்கச்ச அண்ணன் உங்களை காரி துப்பின்னுக்கிறாரு. இவ்வளோலாம் பேசிட்டு என்ன வாய்க்கிலேயே பேசலாம் இருந்தாலும் இவ்வளோலாம் பேசாத அன்புமணி, என்ன சொல்கிறது, இவ்வளோலாம் பேசக்கூடாது. 2006 நாங்கள் தான் 2006 திரு ஸ்டாலின் அவர்களே 2006 உங்கள் அப்பாவை எங்கள் அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸ் தான் முதலமைச்சராக்குனார். இது வேறு யாருன்னா பேசியிருந்தாங்கன்னா காரி மூஞ்சில் துப்பிட்டுருப்பேன். நீங்கள் எங்களை முதலமைச்சராக்குனீங்களா? திமுகவோடு கூட்டணி சேர்ந்ததால் நீங்கள் பாமக எம்எல்ஏ ஜெயிச்சிங்க, நாங்கள் உங்களை எம்எல்ஏ ஆக்கணும். நாங்கள் மட்டும் ஆதரவு வாபஸ் வாங்கியிருந்தா ஆட்சி கவுந்துட்டு இருக்குமே, ஒரு மயிரும் கவுந்துருக்காது. காங்கிரஸ் இருந்துச்சு கூட. உன்னுடைய எம்எல்ஏக்களை கழிச்சிட்டு காங்கிரஸுடைய எம்எல்ஏ எவ்வளோ எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ எவ்வளோன்னு கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு எப்படி வருதுன்னு பாரு. பாமக நீ எங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா கூட என்ன சொல்கிறது, அன்றைக்கி ஜெயலலிதா கிட்ட துட்டு வாங்கி, நான் அப்பனும் புள்ளி அந்த வேலை செய்கிறீங்கல்ல, ஜெயலலிதா கிட்ட துட்டு வாங்கி நீங்கள் போயிட்டு இருந்தால் கூட காங்கிரஸ் உடைய எம்எல்ஏக்களை வச்சுன்னு நாங்கள் 5 வருஷம் கவர்மெண்ட்டை நடத்தியிருப்போம் மெஜாரிட்டியா. இவங்க வந்து எங்கள் அப்பா தான் கலைஞரை முதலமைச்சராக்குனாரு, தளபதியை சொல்கிறான் அந்த அன்புமணி, திரு ஸ்டாலினோட எங்கள் அப்பா தான் துணை முதலமைச்சராக்குனாருன்னு. மற்ற பேச்சாளர்லாம் வேறையா, நான் வேறு டைப்பு. நீ 2006 பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு வாபஸ் வாங்கியிருந்தா கூட திமுக ஆட்சி நிலைத்திருந்திருக்கும். ஏன்னா காங்கிரஸ் உடைய எம்எல்ஏஸ் இருந்தாங்க, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம். அடுத்து இருந்தாலும் சொல்கிறார் அன்புமணி, அன்றைக்கி அந்த அம்மா வந்து உங்களை மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த அம்மா சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்களே, அந்த அம்மா அது மட்டும் சொல்ல, இன்னொன்று சொன்னாங்க. அது நான் அன்புமணி சொல்கிறேன். இன்னி கூட போனால் ஆன் ரெக்கார்ட் அவை குறிப்பில் இருக்கும். ராமதாஸும் அந்த அம்மா, எப்பவுமே அந்த அம்மா ராமதாஸ் பிடிக்காது. ராமதாஸை திட்டணும், பாட்டாளி மக்கள் கட்சியை திட்டணும்னு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அந்த அம்மா சொன்னாங்க, எல்லா கட்சி வரலாறு சொல்கிறாங்க. திமுகன்னு சொன்னால் மொழிக்காக இப்போ போராடிய கட்சி கலைஞர் தலைவருக்கும் அந்த அம்மாவுக்கும் எவ்வளோ பிரச்சனை. ஆனால் சொல்கிறாங்க அந்த அம்மா, கலைஞர் வந்து மொழி போராட்டத்தில் 14 வயசுலேயே கொடியேற்றுன்னு வந்தவர். காங்கிரஸ் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடின கட்சி. மறுமலர்ச்சி திமுக அது வந்து தனி ஈழத்திற்காக போராடுற கட்சியை, அந்த கட்சியினுடைய தலைவர் திரு வைகோ அவர்கள் தனி ஈழத்திற்காக போராடுற ஒரு போராளி வைகோ அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சின்னா தொழிலாளர்களுக்காக போராடுற கட்சி, காங்கிரஸ் கட்சினா இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடுற கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்காக போராடுற ஒரு கட்சி சொல்லிட்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்றுங்க. இந்த கட்சியை சொல்கிறதுக்கு இந்த அம்மா இந்த கட்சி பற்றெல்லாம் சொல்கிறாங்க. அம்மையார் செல்வி ஜெயலலிதா மைனாரிட்டின்னு உங்களை சொன்னாருன்னு சொல்கிறேன் அன்புமணி. அந்த அம்மா இதையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க அந்த அம்மான்னு கேட்டால், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னா அது ஒரு ஜாதி கட்சி. அந்த கட்சியினுடைய கொள்கை என்னன்னா மரத்தை வெட்டி நடுரோட்டில் போடுறது. அந்த கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் கொள்கை என்னன்னு கேட்டால், எல்லா கட்சிக்கும் அவங்களுக்கு ஆதரவு தரணும் பொட்டி வாங்கி வச்சுன்னு ஜாதி கலவை விடுவாங்க. ஊருக்குள்ளே போய் தலித் மக்களும் வன்னியர் மக்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க. தலித் மக்கள்கிட்ட அமைதியாக இருக்கிற தலித் மக்கள்கிட்ட தேவையில்லாத போய் வன்னிய மக்களும் அமைதியாக இருப்பாங்க, தலித் மக்களும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ராமதாஸ் தன்னுடைய ஆதாயத்தை ஜாதி சண்டை போடுவார். அப்படிப்பட்ட மரவெட்டி ராமதாஸ் ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டுகிற ஒரு ஜாதி வெறி பிடித்த ராமதாசனே சொன்னது யாருன்னு கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. நான் அன்புமணிக்கு சொல்கிறேன். அதாவது 2006 இவர் ஆதூரில் சிஎம் ஆனாராம் கலைஞர். ரொம்ப சொல்லாத அன்புமணி, நாங்கள் உன்னை ஆதரித்தோம், நாங்கள் உன்னை பாமக எம்எல்ஏ நீ வெளியே போயிருந்தா கூட காங்கிரஸ் எம்எல்ஏ வச்சு கவர்மெண்ட் நடத்தியிருப்பார் கலைஞர். அவர் கலைஞர்
இந்த உலகத்தின் அரசியல ராஜதந்திரி சாணக்கியர் யார் என்று கேட்டால் கலைஞர். இன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின். அப்புறமா என்ன சொல்கிறான்னு கேட்டால், மெரினால ஐயா, எங்கள் ஐயா டாக்டர் ஐயா இல்லைன்னா அங்கே உங்களுக்கு கலைஞரை நீங்கள் அடக்கம் பண்ணியிருக்க முடியாது. உங்களுக்கு கடற்கரையில் இடம் வாங்கி கொடுத்ததே எங்கள் அப்பா டாக்டர் ஐயா தான் வாங்கி கொடுத்தாரு. காரி துப்பிடுவேன். நாங்கள் வழக்கு போட்டிருந்தோம் மெரினால யாரையும் புதைக்கக்கூடாதுன்னு. அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கினால்தான் நீதிமன்றத்தில் கலைஞரை மெரினாவில் அடக்கம் பண்ணுறதுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு. போயா, நான் அன்புமணி சொல்கிறேன், அன்னைக்கு நீங்கள் வழக்கு வாபஸ் வாங்காமல் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா கூட அன்றைக்கி நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வந்திருக்குன்னு கேட்டால், தலைவர் கலைஞரை மெரினா கடற்கரையிலே அடக்கம் செய்யலாம் என்று தான் நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருப்பார். நீ மட்டும் இல்லை, எல்லாரும் வாபஸ் வாங்கினாங்க. நீ அன்றைக்கி வாபஸே வாங்காமல் இருந்திருந்தா கூட அன்புமணி, அன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன வாபஸே, அந்த பாலு தான், வக்கீல் பாலு இருக்கார், அவர் தான் வழக்கு போட்டவர். அன்றைக்கு மிகுந்த மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்துடைய மாநில உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் அவர்கள் தளபதியினுடைய வேண்டுகோளுக்கணக்க கோர்ட்டுக்கு போனார். கலைஞரை அண்ணாவின் தம்பியை அண்ணா பக்கத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று மனு போட்ட உடனே நீதிபதி கலைஞர் யார், உலகத் தலைவன், கலைஞரை நீங்கள் அடக்கம் பண்ணலான்னு கையெழுத்து போட்டு தீர்ப்பு கொடுத்தாரு. நொட்டு இவனுங்க அப்பனும் புள்ளி நொட்டினாங்களாம். நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு வாபஸ் வாங்கலாம், நீங்கள் அங்கே அடக்கம் பண்ணக்கூடாது. யோ, உன் தகுதிக்கு மீறலாம் பேசாதே அன்புமணி, உன் தகுதிக்கு மீறலாம் பேசாத. அதாவது இடஒதுக்கீடு, எங்கள் அப்பா தான் இடஒதுக்கீடு 6 இடஒதுக்கீட்டுகள் வாங்கி கொடுத்தாரு. எங்கள் அப்பா தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. உங்கள் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து உங்கள் அப்பா ராமதாசன் முதலமைச்சராக இருந்தாரா இல்லை பிரதமராக இருந்தாரா? இந்த இந்தியாவில் முதல் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த ஒரே ஒரு தலைவன் யார் என்று கேட்டால், ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர். உங்கள் அப்பா கிடையாது. இடஒதுக்கீட்டு வாங்கி தரான்னு சொல்லி அதுவும் பல ஜாதிகிட்ட துட்டு வசூல் பண்ணவர். இடஒதுக்கீட்டு இவங்க வாங்கி கொடுத்தாங்களாம். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளோலாம் குறை சொல்ல முடியுமோ, தலைவர் கலைஞரை எப்படியெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் குறை சொல்கிறாங்க. எல்லாம் எங்கள் அப்பா தான், எல்லாம் எங்கள் அப்பா தான், இல்லை நாங்கள் ஆதரித்தோம், நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஒன்று சொல்லிட்டா நீ சொல்கிறியே, நாங்கள் உங்களை 2007 நாங்கள் தான் கலைஞரை முதலமைச்சராகணும். போயா லூஸு. முதல்ல நீ எம்பி ஆன எப்படி ஆன? எங்கள் தலைவர் தளபதி மாதிரி தேர்தலில் நின்று ஜெயிச்சியான்னா நோம்பு கும்பிட்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி சீட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி சீட்டு அன்புமணிக்கு தலைவர் கலைஞரும் தலைவர் தளபதியும் பிச்சை போட்டார். எங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வேணும், நாங்கள் மேலே காங்கிரஸில் கொடுக்க மாட்டேன்றாங்க. 2 பேர் மூஞ்சி பார்த்தா சரியில்லை, பொலிட்டிக்கல் ராபர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. கொடுக்க மாட்டான்னாங்க. தலைவர் எனக்கு கொடுங்க வாங்கி அன்றைக்கி அன்புமணியை திமுகனுடைய எம்பி பதி அன்புமணிக்கு கொடுத்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு அன்புமணிக்கு கொடுத்தவருக்கு தலைவர் கலைஞர், மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின். நீ என்ன பண்ண? இந்தியா முழுக்க மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணுறதுல எத்தனோ 1000 கோடி ஊழல் பண்ண அந்த வழக்கு சிபிஐ கிட்ட இன்னும் அப்படியே இருக்குது, ஃபைல் தூக்கிட்டு இருக்குது பீரோவில். பிஜேபிக்காரன் நீ கூட்டணி அவன்கிட்ட வெளியே வந்தீங்கன்னா அன்புமணி நேரம் திகார் ஜெயிலுக்கு போனோம். இப்படி என்னென்ன இப்போ பொய் பேச முடியுமோ அவ்வளோ பொய். நாங்கள் தான் சொல்லி நீங்கள் எதுவுமே கிடையாது. எல்லா கட்சி கூட போய் கூட்டணி சேர்றன்னு சொல்லி ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி சார், மத்தியானம் ஒரு கட்சிக்கிட்ட கூட்டணி பேசி முடிவு பண்ணிட்டாங்க சார். நைட்டு கையெழுத்து போட்டு 500 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க சார். ஏடிஎம்கே கொடுத்துஞ்சாருன்னு கேட்டால் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம். இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பேசி இத்தனை சீட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணி 500 கோடி வேணும்னாங்க. 500 கோடி கொடுத்துட்டாங்க. வெடிகாத்தால் 4 மணிக்கு அண்ணாமலை கேங் வருது. இந்த கேஸுக்குதே சிபிஐயில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்றாட்டாங்க. உன்னை கூட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அங்கேயும் நல்ல ஒரு பங்கு இருப்பாங்க. இல்லை பாமகவில் உழைச்சவங்களே எத்தனை பேர் இருக்காங்க பாவம், நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்க என்னங்க நைட்டு ஏடிஎம்கே பேசிட்டோம் 500 கோடி பணம் வாங்கிட்டீங்க, இப்போ பிஜேபிக்கு கையெழுத்த போறீங்கன்னா என்ன ஜெயிலுக்கு போக சொல்கிறியா? அவங்ககிட்ட பணம் வாங்கினதான் நானே எங்கள் அப்பா அந்த மாதிரி போய் சொன்னோம் கூட்டணி வரானே, பிஜேபி தான் கூட்டணி, என்ன ஜெயிலுக்கு போக சொல்கிறியா? என்னுடைய அந்த மருத்துவர்களை ஒதுக்கிட்டு நடந்த சிபிஐ கேஸ் ஃபைல் தட்டி தூக்குனா நான் தீகார் ஜெயிலில் போய் அங்கே போய் இந்திக்காரங்க கூட உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு
நைட்டு ஒரு கட்சியோட கூட்டணி பேசுகிறாங்க, காலையில் ஒரு கட்சி பற்றி பேசுகிறாங்க. அவ்வளோ கொள்கைவாதிங்க இவங்கெல்லாம், அவ்வளோ கொள்கைவாதிங்க இவங்க. இவங்க வந்து நம்மளை பற்றி இவங்க பேசுகிறாங்க, நம்மளை பற்றி இவங்க பேசுகிறாங்க. கொள்கைன்னா நன்றி என்னன்னு தெரியாதவங்க. அவங்க சொல்வாக்கில் நிற்க மாட்டார். அவர் டாக்டர் ராமதாஸ் சொல்வாக்கில் நிற்க மாட்டார். அவர் என்ன சொன்னார்? என்னது, திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணியே சேர மாட்டேன். திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்தால் பெற்ற தாயோடும் என் உடன் பிறந்த சகோதரியோடும் உடலுறவு கொள்வதற்கு ஈடாகும். கார் உள்ளவரும் பார் உள்ளவரும் அதிமுகவோட கூட்டணியில் சொல்லிட்டு அது சொன்ன வார்த்தை பெரிய வார்த்தை கேட்டா, திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர மாட்டேன், திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணி சேர்ந்தால் என் பெற்ற தாயோடும் என்னை பெற்ற தாயோடும் என் உடன் பிறந்த சகோதரியோடும் நான் உடலுறவு கொள்வதற்கு ஈடாக சொல்லிட்டு ஏடிஎம்ல போய் கூட்டணி சேர்ந்தார். இந்த வார்த்தை அப்ப இதெல்லாம் பண்ணாரா? ஏடிஎம்ல கூட்டணி பண்ணா இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோமா? வன்னியர் அறக்கட்டளை சொத்து பூரா கொள்ளையடிச்சிட்டாங்க. எத்தனோ கோடி வன்னியர் அறக்கட்டளை சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. அந்த சொத்து நீ வந்து என்ன சொல்ற கேட்டா, தளபதி வந்து உங்க அப்பா மன்னிப்பு கேட்கணுமா? நான் சொல்லிட்டா, அன்புமணி தளபதி கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது யார் தெரியுமா? உங்க அப்பா ராமதாஸ் இருக்கிறார்ல, நேராக தலைவர் விட்டு போய் என்ன சொல்றது, வெத்தலை உங்க தோட்டத்தில் விளையும் இல்லை, வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் தண்ணீர் பாட்டில் என்ன சுத்தமான ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து போய் தளபதியை உங்ககிட்ட தங்கட்டி இருக்கும் தட்டில் நிற்க வச்சு தளபதி கால் சுத்தமாக கழுவி தளபதி காலுக்கு மஞ்சா குங்கெல்லாம் வச்சு தளபதி காலுக்கு பூ போட்டு கற்பூரம் தீவார்த்தம் காட்டி ஊதுபத்தி காட்டி சாஸ்டாங்கமாக டாக்டர் ராமதாஸ் தளபதி காலில் உழுக்கணும். உளுந்துட்டு இந்த 2 கண்ணு இருக்குல்ல ராமதாஸ் அவர்கள், இந்த 2 கண்ணை தலைவர் தளபதியினுடைய கட்டவரில் 2 கண்ணை ஒத்தி கையெடுத்து கும்பிட்டு முட்டிக்கால் போட்டு, நான் தப்பாக பேசிட்டேன், அவளை பற்றி என்ன மன்னிச்சிருங்க, தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சிருங்க. என்ன பேசினார் உங்கள் அப்பா? யார் மன்னிப்பு கேட்கணும்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்னையா பேசுனீங்க? நீங்கள் சமூக நீதி தலைவரையா? நீங்கள் சமூக நீதி தலைவரா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்னையா பேசுனீங்க? உங்கள் அப்பா என்ன பேசினாரு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ராமதாஸ் என்ன பேசுறாரு? சமூக தலைவர், இவர் சமூக நீதி போராளி பேசுறாரு. ஒரே ஒரு 10,000 பேர் மட்டும் ஒரே ஒரு 10,000 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த நாட்டில் முதலமைச்சர், அதாவது அந்த ஜாதி 10,000 பேர் தான் இருக்காங்களாம். அவங்க இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாங்க. யார் வரமாட்டாங்க, யார் வரமாட்டாங்க. அப்போ தலைவர் தளபதியினுடைய ஜாதியை சொல்ற, அப்ப நீ என்னயா சமூக நீதி தலைவர், சமூக நீதி போராளி? நான் கேட்கிற கேள்வி கரெக்டா இல்லையாங்க? ஒரே ஒரு 10,000 பேர் தான் இருக்கிறாங்கன்னா ஜாதி சொல்றாங்க. அந்த ஜாதிகாரி இங்க சிஎம் ஆகிறாங்க. நீ ராமதாஸ், நீ சமூக நீதி தலைவர், சமூக நீதி போராளியா? அதனால தான் சொன்ன மோசடி தலைவர்னு சொல்லி. அதை தாண்டி இன்னொன்று என்ன தெரியுமாங்க? ஏங்க, அந்த ஆள் பிறந்தநாள், ராமதாஸ் பிறந்தநாளுக்கு ஒரு ஸ்கூலில் போய் உக்காந்துக்கினேன், என்னவோ எல்லாரையும் குடிகாரன் என்ன கூட கமெண்ட் போடுறீங்க, குடிகாரன். குடிக்கிறது ஒரு மனுஷனுக்கு வீக்னஸ் கிடையாது, அது அவன் சொந்த பழக்க வழக்கங்கள். அது அச்சா, உங்கள் அப்பா யார்? நல்லா நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த ஸ்கூலில் ராமதாஸ் எப்படி உக்காந்து இருந்தாலும் எப்படி பேசினார்னு. அதாவது தலைவர் பேசுகிறார், நான் 10.5% கேட்டேன், கொடுக்கல. இது என் நாடு, இது என் மண், இது எங்கள் ஊர், உனக்கு இங்கே என்ன வேலை? முதலமைச்சரை சொல்கிறாங்க அந்த ஆள், உனக்கு இங்கே என்ன வேலை? 10.5% கேட்டேன், பாடம் எடுத்தேன். இப்போ நான் வந்து உன்னை பார்க்கணுமா? உன்னை நான் பார்க்கறது அவமானமாக கருதுறேன். அப்போது எதை வச்சு நீ சொல்கிற? ஒரு முதலமைச்சரை பார்க்குறது நான் ரொம்ப அவமானமாக கருதுறேன்னா ஜாதி பேசுறியா? இவ்வளோ அயோக்கியத்தனம் பேசிட்டு நீ யாரை மன்னிப்பு கேட்க சொல்கிற? குடும்பமே சாகிற வரைக்கும் தளபதி காலில் உழுந்து கிடக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் உங்களை ஆதரிக்காமல் இருந்தால் நீங்கள் சட்டமன்றத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, நாடாளுமன்றத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, உள்ளாட்சியை பார்த்துருக்க மாட்டீங்க. நன்றி கட்டுங்க. வன்னியர் சமுதாயத்துக்கு வச்சு இன்னைக்கு குப்பைக்கோட்டை ராமதாஸ் வன்னியர் சமுதாயத்தை நீங்கள் என்னையா பண்ணீங்க?
மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், அந்த பட்டியலிலே வன்னியர்களை சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் எம்ஜிஆரை போய் கேட்டீங்க, சுட்டு சாகடிச்சார். அந்த தியாகிங்க 25 பேர், அது கூட தலைவர் கலைஞர் தான், தலைவர் தளபதி அவர்கள் தான் இப்போ மணிமண்டபம் அவங்களுக்கு வீடு கட்டிக்கிறாரு. 29 போய் திறக்க போறாரு. அன்னைக்கு எம்பிசி கேட்டது எம்ஜிஆர் சுட்டு சாவச்சார். ஜெயலலிதா பார்க்கறது ராமதாஸ் அசம்பிளிக்கு போனார். அந்த அம்மா கீழே வெளியே உட்காரிச்சு 2 மணி நேரம் இருந்தாலும் அப்படியே அனுப்பிவிட்டார். நான் போராட்டம் பண்ணுற போது ராமதாஸை முட்டி தட்டி அடித்து டவுன் பஸ்ஸில் தூக்கி போட்டு எடுத்து வந்து வேலூரில் போட்டாங்க. அன்னைக்கு தலைவர் கலைஞர் தான் போராடி அவர் வெளியே கொண்டு வந்தார். ராமசாமி படையாச்சிக்கு யார் செலவு வச்சாங்க? யார் செலவு வச்சாங்க ராமசாமி படையாச்சிக்கு? தளபதி மேயரா இருக்கும்போது தளபதி வச்சார். இப்போ கோவிந்தசாமிக்கு செலவு வைக்கிறாங்க. இப்போ அந்த வன்னியர்கள் இறந்தாங்களே, அவங்களுக்கு தளபதி, அவங்களுக்கு மணிமண்டபம் தேவையானதெல்லாம் கட்டியாச்சு. 29ஆம் தேதி தரகிறாங்க போயிட்டு. நீ என்ன பண்ண வன்னியருக்கு சொல்லு? என்ன பண்ண? வன்னியருடைய சொத்தை கொள்ளை அடிச்சிங்க. ஆனால் ராமதாஸ் என்ன திறமை சொன்னார்? இது அன்புமணி என்ன திறமை சொன்னார்? சுகாதாரத்துறை அமைச்சரான உடனே இந்த வன்னியர் சமுதாயத்தில் அந்த 25 பேர் இறந்து போனாங்களே தியாகிங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் 5 ஏக்கரா நிலமும் ஒரு வீடும் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தியா? 5 ஏக்கர் நிலம் கொடுத்தியா? ஃப்ராடு வேலை பண்ண. இப்போ தளபதி அவங்களுக்கு வீடிலேருந்து எல்லாம் பண்ணுறார். அன்னைக்கு துப்பாக்கி சூடில் இறந்து போனார்களே அந்த தியாகிகள், மொழிப்போர் தியாகிகள் போல அவர்களெல்லாம் தியாகிகள். உண்மையான வன்னியர் சமுதாயத்தினுடைய கடவுள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? நாயன்மார்களை கும்பிட்ற மாதிரி அந்த துப்பாக்கி சூழல் இறந்து போன அவங்க தான் உண்மையான வன்னியர் சமுதாயத்தினுடைய கடவுளாக கும்பிடணும், குலதெய்வமாக கும்பிடணும். அவங்களுக்கு தலைவர் நிதி உதவி கொடுத்து பெட்ரோல் கொடுத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மீது வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கெல்லாம் தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணி இப்படி வன்னியர் சமுதாயத்துக்கு நன்மை செய்த ஒரே ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். வேற ஜெயலலிதாவும் செய்யல, எம்ஜிஆரும் செய்யல, அதுக்கு முன்னால் வந்தவங்க யாரும் செய்யல, கலைஞர் மட்டும்தான் செஞ்சார். இன்னைக்கு நீ 10.5 கேட்குற, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் திடீர்னு பண்ண முடியாது. அது நம்ம கணக்கெடுப்பு நடத்தவே முடியாது. அது ராமதாஸுக்கும் தெரியும், அன்புமணிக்கும் தெரியும். அது டெல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த கணக்கு நடத்தணும், கணக்கு எடுக்கணும். அவன் தான் பண்ணி கொடுவான். இட ஒதுக்கீட்டு பிஜேபி கொடுப்பானா? பிஜேபி இட ஒதுக்கீடு கொடுப்பானா? நீ பிஜேபிக்கு இன்னைக்கு மோடி கிட்ட தானே அன்புமணியும் ராமதாஸும் லேபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே போய் முட்டிக்கால் போட்டுன்னு உக்காரலாம். அப்போ இவர்கிட்ட மரியாதைக்குரிய பிரதமர் மோடி கிட்ட ஏன் அங்கே போகல? நம்ம ஒரு முறையும் போகும்போது முதலமைச்சரை பார்க்கும்போது தலைவர் தளபதி அவர்கள் அந்த கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, சென்சஸ் எடுங்க சொல்றாங்க. தமிழகம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர், 2ஆம் கலைஞர் இன்று பிறந்தநாள் காணுகிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போகும்போதெல்லாம் கேட்கறாங்க. மாண்புமிகு அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அண்ணன் ஏவா வேலு போன்ற அமைச்சர்கள் எல்லாம் அங்கே போகும்போது கேட்குறாங்க, வன்னியர்களுக்கு 10-15% கொடுக்கணும், நம்ம அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும். அவன் இன்னும் எடுக்காமல் இருக்கிறான். ஆனால் உங்களை எடப்பாடி ஏமாத்தினார்ல, வன்னியர் சமுதாயத்தின் மக்களை எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தினார். எப்படின்னு கேட்டால், இதை நான் சொல்லலை, அன்புமணி அவர்களுடைய மனைவி அந்த சகோதரி சௌமியா அன்புமணி அவங்களே சொன்னாங்க. என்னன்னு கேட்டால், இந்த எலெக்ஷன் கமிஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாரு 10.5%. நான் பைலா பாஸ் பண்ணிட்டேன், 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, 10% கொடுத்தாச்சு வன்னியர்களுக்குன்னு சொல்லிட்டாரு. உண்மை போய் சொன்னார் அவர், 10.5% கொடுத்துட்டான்னு. 2.5 மணி நேரத்தில் எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. எலெக்ஷன் அறிவிக்கலாம் தெரியல, அவர் சிஎம் அறிவிச்சிட்டாங்க, போய் சொல்லிட்டார் 10.5%. நீங்கள் நம்பி வன்னியர்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. இல்லைன்னா இவ்வளோ எம்எல்ஏ வந்திருக்காது. இப்போ தருமபுரி, சேலம், காஞ்சிபுரம், எங்கள் குடியாத்தம், கேக்குப்பம் தொகுதி கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவங்க 5 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சு? எல்லாம் கோர்ட்டுக்கு போனால் ரத்தாகி போச்சு. அது அப்படி கொடுக்கக்கூடாது, அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போது நீங்கள் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அவங்க என்னன்னு கேட்டால், அந்த மேட்டூரில் ஒரு பாட்டல் முயற்சி எம்எல்ஏ சேலத்தில் ஆரப்பாட்டம் பண்ணார். அவராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் யாருன்னா இருக்கட்டும், வன்னியர்னா முக தளபதி ஸ்டாலினுக்கு பிடிக்காதான். வன்னியர்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்காது. உண்மையான வன்னியர் தலைவர் யார் தெரியுமா? மோசடி தலைவர் ராமதாஸ் இல்லை. உண்மையான எல்லா சமுதாயத்துக்கும் அவர் தான் தலைவர், ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு. வன்னியர் சமுதாயத்திற்கும் தலைவர் யார் என்று கேட்டால் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின், நாரிய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். நீங்கள் சமுதாய துரோகிங்க. அப்பனும் பிள்ளையும் ராமதாஸும் அன்புமணியும் நீங்கள் சமுதாய துரோகி. ஜாதி பேர் சொல்லி வன்னியர்னா ஸ்டாலின் பிடிக்காது. பிரிக்கிறான் பாருங்க நம்மளை எப்படி வன்னியர்கிட்ட இருந்து. வன்னியர்னா ஸ்டாலின் பிடிக்காது. எம்பிசி வன்னியர்களுக்கு கொடுத்தது திமுக. இப்போ அந்த தியாகிகளுக்கெல்லாம்
வீடு கட்டுறதுலேருந்து அவங்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டுறதுலேருந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புலேருந்து என்ன சொல்கிறது, கோவிந்தசாமிக்கு தலை திருக்கிறதுலேருந்து எல்லா வன்னியர்களுக்கும் நல்லதை பண்ண போது தலைவர் தளபதி ஸ்டாலின். நீ என்னையா பண்ண? ராமதாஸ், அன்புமணி என்ன பண்ணீங்க? திருடி சாப்பிட்டீங்க. இவ்வளோ வேணாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைத்த ஒரு தலைவன். திமுக விமர்சனம் பண்ணார், கலைஞர் இப்படிலாம் திட்டினார், தளபதி திட்டார். இவந்தோ ஈஸ் ரூட் ஆஃப் வன்னியர் சங்கம், ஈஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் பாட்டாளி மக்கள் கட்சி. யாரு? மறைந்த மாவீரன் ஜெயகுரு. அவருக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க? சாக கடந்தார் ஹாஸ்பிட்டலில். அவருக்கு ஏதாவது ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? துட்டு கேட்பாங்கன்னு ஓடி வந்துட்டீங்க. மரியாதைக்குரிய திராவிட ஆழ்வார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர் தான் பார்த்தாரு. கடைசியாக பாடி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு வரணும். 3 லட்சமோ 4 லட்சமோ கட்டணும். அத்தை கூட அப்பனும் பிள்ளையும் கொடுக்கல. அவர் பேர் சொல்லி எத்தனை கோடி அடிச்சிட்டிங்க. அதுவும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் மனிதர் கடவுள் திராவிட ஆழ்வாரான டாக்டர் ஜெகத் ரட்சகன் பணம் கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு அவர் பேர் சொல்லி வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ ஃப்ராடு பசங்க நீங்க. நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணுமா? அங்க என்ன ஒருத்தன் விழுப்புரம் கொதிச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மயிரம் ஆவா. இது திமுகடா. இப்படி கை தட்டினா தளபதி ஒரு நகரத்தில், இப்படி கை தட்டினா தளபதி ஒரு நகரத்தில் 5000 பேர் நிற்பான். நான் அந்த தொண்டர்களை ஒன்றும் சொல்ல, அவங்கள ஏமாத்தினுக்கிறாங்க 2 பேரும், ராமதாஸும் அன்புமணியும். மன்னிப்பு கேட்க எல்லாம் நடக்கும்பா. அந்த ஆள் ஒருத்தன் வக்கீல் பாலு, அவர் இன்னைக்கு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டாகணும், மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு 10 பேர். என்ன நடக்கும்? ஒரு மயிரும் நடக்காது. அந்த ஆள் பாலு இங்கிலீஷ் படித்தார். எனக்கு இங்கிலீஷே மறந்து போச்சு. நான் பெங்களூரில் படித்தேன், கான்வெண்ட்டில் தான் படித்தேன், பிஷப் காட்டன் கான்வெண்ட்டில் படித்தேன். இங்கிலீஷ் ப்ரொனவுன்ஷன்ப்பா, அந்த பாலு படித்த இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனு. அதாவது நம்மளை கண்டிக்கிறாங்களாம். அந்த இபியில் பிரச்சனை, அமெரிக்காவில் கேஸு, அது பேசினா ரொம்ப நேரம் ஆகும். என்ன சொல்கிறது, அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என்ன அதை படித்தா அந்த ஆள் பாலு இங்கிலீஷ் படித்தா இருப்பார். எப்பா ப்ரொனவுன்சியேஷனே இல்லை. தப்பாக எப்படி வக்கீலானே? உண்மையான வக்கீல் சர்டிஃபிகேட்டா, டூப்ளிகேட் வக்கீல் சர்டிஃபிகேட்டா? ஸோ இவ்வளோ ஃப்ராடு பசங்க நீங்கள். என்ன மன்னிப்பு கேட்குறதா, வருத்தம் தெரிவிக்குதா? அன்புமணிக்கு சொல்கிறேன், மரியாதை உங்கள் அப்பனை கூட்டினுவா. மரியாதையை உங்கள் அப்பனை கூட்டின்னு வந்து தளபதி காலில் உள்ளணும். நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி காலை வந்துட்டு கண்ணு தளபதியினுடைய கட்டவரில் கண்ணை தொட்டு தளபதி கிட்ட மன்னிச்சிருங்க, உங்களை பற்றி இப்படி எல்லாம் பேசிட்டேன், தளபதி காலில் விழணும். என்ன அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்கள் காலில் விழணும். நான் வந்து என்னை பெற்ற தாய் ஒரு பெண். நான் திராவிட கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் என் தாயோட உடலுறவு கொள்வேன்னு சொன்னேன், என் சகோதரியோட உடலுறவு கொள்வேன்னு சொல்லிட்டு போய் கூட்டணி சேர்ந்தேன். என்னை ஒரு பெண்ணை தப்பாக பேசிட்டேன். ஒட்டுமொத்த பெண்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன். பெண்கள் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்க வேண்டாம். எனவே அரசியலில் எந்த தகுதியும் இல்லாதவர் உன்னுடைய தந்தை ராமதாஸ் சமூக நீதி போராளியா, சமூக நீதி காவலரான். தலைவர் தளபதி கிட்ட தலைவர் தளபதி வருத்தம் தெரிவிக்கணுமா, மன்னிப்பு கேட்க விட மாட்டா. அதே அன்புமணி ஒரு மயிரும் பிடிக்க முடியாது. நாங்கள் உன்னை எம்பியாக்க, உன்னை மந்திரி ஆக்கணும். ஜாகிரதை பார்த்து. அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா மவன பாட்டாளி மக்கள் கட்சி அப்பாவி தொண்டர்கள், அப்பாவி வன்னிய மக்கள் உங்களை நம்புறாங்க. இந்த தேர்தலோட உங்கள் சோழி முடிஞ்சு. இன்னொரு முறை தலைவர் தளபதியை மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்க காட்டி விட மாட்டேன், அத்தை பண்ணுவான்னா அன்புமணி ஜட்டி கூட இல்லாமல் ஓட விட்டுருவோம்.